ஹலோ வியூவர்ஸ், நான் வந்து இப்போ ஒயிட் ரைஸ் பண்ணியிருக்கேன் லஞ்சு. அடுத்தது நான் சேப்பங்கிழங்கு செய்ய போகிறேன். சேப்பங்கிழங்கு செய்யறதுக்கு சேப்பங்கிழங்கை வேக வச்சுக்கிட்டேன். இப்போ இதை தோலை உரிச்சிட்டு இதை வந்து ரவுண்டாக நம்ம கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு இன்றைக்கி பச்சை மிளகா ரசமும் பச்சை மிளகா ரசம் பருப்பு கூட்டு தான். ரொம்ப டேஸ்டான சுவையான பருப்பு கூட்டு செய்யலான்னு பார்க்குறேன். இப்போ முதல்ல தோலை இதை உரித்து எடுத்துப்போம். தண்ணி தட்டில் வச்சுக்கலாம். இது தோல் வச்சுட்டாலுமே எனக்கு வேலையான மாதிரி நல்லாயிருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஃப்ரை பண்ணிவிட்டு ரசம் பண்ணிவிட்டு பருப்பு கூட்டு பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது உரிக்கிறதுக்கு முன்னாடி பருப்பு வேக வச்சிடலான்னு பார்க்குறேன். பருப்பு வேக வச்சிட்டா அதை தாளிச்சிடலாம்ல. ஒரு பாத்திரம் எடுத்துக்கிறேன். குக்கரில் நம்ம பருப்பு எடுத்துக்கலாம். தோரம் மட்டும் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். நல்லாயிருக்கும் பருப்பு கூட்டு. ரொம்ப சிம்பிளான சமையல், பட் ரொம்ப டேஸ்டான சமையல். இன்னைக்கு பருப்பு கூட்டு, பச்சை மிளகா ரசம், சேப்பங்கிழங்கு வறுவல். பருப்பை மட்டும் நல்லா கழுவிக்கணும். அப்போ தான் கழுவிக்கிட்டோன்னா டேஸ்ட்டாக இருக்கும். சும்மா லைட்டாக கழுவிடணும், நல்லா பிசைஞ்சு கழுவிக்கிடணும். இப்போ பருப்பு வேகத்துக்குள்ளே நம்ம கிழங்க தோலை உரிச்சுக்கிடலாம். பருப்பு அடுப்பில் வச்சுக்கலாம். ஒரே நிமிஷத்தில் சமையல் ரெடி ஆகிடும். அதில் நான் வந்து உரித்து வச்ச பூண்டு போட்டுக்கிறேன். ஒரு தோல் உரித்து வச்ச வெங்காயத்தை போட்டுக்கிறேன். சாம்பார் வெங்காயம் போட்டால் ரொம்ப நல்லது. சாம்பார் வெங்காயம் காலி ஆயிடுச்சு, அதனால் சாம்பார் வெங்காயம் போடல. தக்காளி போட்டுக்கிறேன். ஒரு 2 பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். சீரகம் போட்டுக்கிறேன். வெந்தயம் போட்டுக்கிறேன். மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். இப்போ பருப்பு நல்லா வேகட்டும். மூடி வச்சிடலாம். அதுக்குள்ளே கிழங்கு தோலை உரிச்சிடலாம். சுவையான பருப்பு கூட்டு தயாராகுது. இப்போ நான் வந்து இந்த கிழங்கை இந்த மாதிரி வட்டமாக கட் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் வழுக்கும், அதனால் நம்ம வந்து கொஞ்சம் மெலிசாவே கட் பண்ணிப்போம். வழுக்கும் பார்த்து கட் பண்ணணும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி இந்த சேப்பங்கிழங்கை நான் கட் பண்ணிக்கிறேன். இது வந்து சும்மா கொஞ்சம் விலையை போட்டாலே போதும், வீட்டிலே நிறைய விளைஞ்சிரும். அந்த இது வந்து விலை கம்மியாக விற்கிறாங்க. நம்ம சும்மா ஒரு இடத்துல விலையை போட்டால் போதும், நிறைய பரவிடும் இந்த கிழங்கு. இது வச்சு காரக்குழம்பு வைப்பாங்க. இதுக்கு நான் வந்து வறுத்து தான் சாப்பிடுவோம். சுவையான சேப்பங்கிழங்கு வறுவல் மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். இப்போ இதில் வந்து நான் குழம்பு மிளகாத்தூள், உப்பு, கார்ன்ஃப்ளவர் இவ்வளோ போட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சிருப்பேன். லைட்டாக புளி வேணால் ஊற்றிக்கிடலாம். நம்ம இதை அப்படியே வறுத்துட்டோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரசத்துக்கும் இந்த பருப்பு போட்டுக்கும். பருப்பு வெந்துடுச்சு. ஒரு 4 சவுண்டு வந்தோன்னா பருப்பு தாளிச்சிட வேண்டியதான். சுவையான பருப்பு கூட்டு தயார் பண்ண போகிறேன். இன்றைக்கி சிம்பிள் ஆனால் டேஸ்டியான சாப்பாடு. நேற்று உள்ள காரக்குழம்பு வேறு இருக்குது.
இப்போ நான் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சால்ட்டு போட்டுக்கிடலாம். சால்ட் போட்டுக்கிடலாம். ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டு தான் வேக வச்சேன். அதனால் சால்ட் எப்படி இருக்குன்னு நான் டேஸ்ட்டு பார்த்துக்கிறேன். டேஸ்ட் ஒன்று பார்த்துப்போம். உப்பு நிறைய இருந்ததுன்னா இல்லை, உப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. நான் வந்து குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக இதில் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கிடலாம். அடுத்தது வந்து கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் போட்டுக்க போகிறேன். கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர், கொஞ்சம் அரிசி மாவு ஊற வச்சுக்கலான்னு பார்க்குறேன். கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கிறேன். ஒரு டப்பாவில் எடுத்து கொட்டணும், அது கொட்டாமல் இருக்குது. கார்ன்ஃப்ளவர், அடுத்தது கொஞ்சம் அரிசி மாவு. அப்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். கொஞ்சம் அரிசி மாவு போட்டால் போதும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம். கொஞ்சமாக நான் இதோட புளி தண்ணி கொஞ்சம் லைட்டாக ஊற்றிக்கலாம், கொஞ்சமாக. இப்போ இது மிக்ஸ் பண்ணி வைக்கும்போது இன்னும் கூட நம்ம கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கிடலாம். தனி மிளகாத்தூள் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். என்கிட்ட தனி மிளகாத்தூள் இல்லை, நான் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி ஃப்ரை பண்ணும்போது. இப்போ இது தனித்தனியாக எடுத்துக்கிறேன். இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும். இன்னும் கொஞ்சம் உப்பு போடலாம், காய்ச்சி கொஞ்சம் போட்டுக்கிடலாம். இப்போ இது கொஞ்சம் ஊறட்டும். அதுக்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன், ரசத்துக்கு என்னென்ன போட்டு அரைக்கலான்றது பார்ப்போம். ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். நான் மிளகு ரசம் தான் வைக்க போகிறேன். பாருங்க, சீரகம், மிளகு, தக்காளி, பூண்டு இவ்வளோ போட்டுட்டு ரசம் வைக்க போகிறேன். நான் வந்து நம்ம ½ அன் ஹவர்லேயே இதை சமையல் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிள் இந்த மாதிரி சமையல் செய்யும்போது. கூடவே தக்காளி, ஒரு 2 தக்காளி போட்டுக்கிறேன். கருவேப்பிலெல்லாம் போட்டேன். இது வெந்துச்சு போதும். இப்போ நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடுறேன். ஒரு தக்காளி போட்டு ரசத்துக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு ரசம் வச்சிட போகிறேன். நம்ம இந்த மாதிரி குயிக்காக செய்யும்போது சமையல் வேலை சீக்கிரமாக முடியும். அதான் நான் வந்து வீடியோ போடுறது. ஹவு டு மேக் குக்கிங் வெரி சிம்பிள், வெரி குயிக்லி அப்படிதான் போடுவேன். நம்ம எவ்வளோ சீக்கிரமாக சமையல் பண்ணுறது, எப்படி சிம்பிளாக சீக்கிரமாக சமையல் வேலையை முடிக்கிறதுன்றது தான் என்னுடைய வீடியோவாக இருக்கும். அப்புறம் எல்லாம் ஒரே ½ அன் ஹவர், அவ்வளோதான். மினிமம் ½ அன் ஹவர் தான் என்னுடைய சமையல் தான். நம்ம ஸ்டவ் எப்படி பொறுத்து, நான் 3 ஸ்டவ் வச்சுருக்கனால ½ அன் ஹவரில் முடிச்சிடுவேன். நான் ஒரு காஞ்ச மிளகாய் போட்டுக்கிறேன், கருவேப்பிலை போட்டுக்கிறேன், அரைச்சி வச்சதை போட்டுக்கிறேன், அடுத்தது ஒரு 2 மிளகா, பச்சை மிளகா கிள்ளி போட்டுக்கிறேன். அடுத்தது கல்லுப்பு போட்டுக்கிறேன். அடுத்தது கல்லுப்பு போட்டு இதை கலக்கி வச்சுப்போம். இதுக்குள்ளே புளியை கரைச்சி இதில் ஊற்றிட வேண்டியதுதான். பச்சை மிளகா ரசம் நீங்கள் இந்த மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ரசம். நம்ம காரம் நிறைய வேணால் இன்னும் 2 பச்சை மிளகா கூட போடலாம். இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ ஒயிட் ரைஸ் ஆகிடுச்சு, பருப்பு கூட்டு பண்ணணும். அடுத்தது
ஃப்ரை பண்ணணும். இப்போ நான் பருப்பு வேக வச்சேன் பார்த்தீங்களா, அந்த பருப்பு வேக வச்ச தண்ணியை கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். கொஞ்சோண்டு பருப்பையும் இதில் போட்டுக்கிறேன். இந்த பருப்பு ரசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பருப்பு ரசமும் பச்சை மிளகா போட்டு வைக்கிற ரசம். புளியை ஊற்றிக்கிறேன். இன்னும் கூட நம்ம கொஞ்சம் புளியை தண்ணி ஊற்றிப்போம். சுவையான பருப்பு ரசம். இனிமேல் பருப்பு கடையணும். பருப்பு கூட்டு சுவையான பருப்பு ரசம் தயாராகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி பத்தலை, புளிப்பு அதிகமாக இருக்குது, கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறலாம். ஓகே, சுவையான பருப்பு ரசம் தயாராகிடுச்சு. செம டேஸ்ட்டு. என்னடா இது நானே செய்து நானே டேஸ்ட்டு சொல்லிக்கிறேன்னு பார்க்குறீங்களா? இதே மாதிரி நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கள். நீங்களும் இதை விட அதிகமாகவே சொல்லுவீங்க. சூப்பராக இருக்குது. ஓகே, இதை ஒரு அடுப்பில் கொதி வர வச்சுட்டு இப்போ பருப்பு கூட்டு எடுத்துடலாமா? பருப்பு கூட்டு எப்படி எடுக்கிறது? இப்போ பருப்பு கூட்டு எடுத்து ரசம் சொல்லுவோம், அந்த மாதிரி இது பருப்பு கூட்டு இப்போ எப்படி எடுக்கிறது? நான் பருப்பு வெங்காயம் தக்காளியெலாம் வேக வச்சுக்கிட்டேன்னா இது அந்த கடையை மாற்றிடலாம். இப்போ இந்த சட்டி நான் எடுத்துக்கிறேன். பருப்பு வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு வேக வச்சுட்டேன்னா இது நல்லா கடைஞ்சிடலாம். புளிக்கல் வச்சு நம்ம கடைஞ்சிடலாம். கொஞ்சமாக உப்பு போட்டு கடைஞ்சிடலாம். இப்போ நம்ம இந்த பருப்பை அப்படியே தாளித்து போட வேண்டியதுதான். நான் வந்து தாளித்து இதில் கொட்டிடுவேன். அப்படியே பருப்பு கொட்டி இப்போ ரசம் வந்து கொஞ்சம் அப்படியே நுர வருது, அதனால் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ மண் சட்டியில் நான் பருப்பு கூட்டு வைக்க போகிறேன். நான் வந்து பருப்பு கூட்டில் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா மஞ்சத்தூள் மிளகு இல்லை சீரகமும் வெந்தயம் தான் போட்டேன். இப்போ இதில் தாளித்து எடுத்துக்க போகிறேன். வேறு ஒன்றுமே பண்ண வேண்டாம், வெறும் தாளிச்சா மட்டும் போதும். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு, கடுகு போட்டுக்கிறேன். கடுகு பொரியுது, கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கிறேன் தாளிக்கிறதுக்கும். இப்போ நான் அந்த ரசத்தை வேறு பாத்திரத்தில் ஊற்றிட்டு இப்போ இந்த கிழங்கு வேக விடணும், வறுக்கணும். கடுகு பொரியுது, கட் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயம், சாம்பார் வெங்காயம் சாதா வெங்காயம் தான், இதை தாளிச்சுக்கிறேன். கூடவே காஞ்ச மிளகா கருவேப்பிலை எல்லாம் போட்டுக்கிறேன். இதில் அப்படியே நான் அந்த பருப்பை கொட்டிடணும், அவ்வளோதான் கொட்டிடணும். கொஞ்சமாக புளி ஊற்றிக்கலாம். இப்போ இது கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வறுக்கணும் வெங்காயம். நான் வந்து இந்த சாம்பாரை வந்து பருப்பு ரசத்தை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி பார்க்குறேன். தாளிச்சா தான் பருப்பு நல்லாயிருக்கும். பருப்பு கூட்டு எடுத்து ரசம், சேப்பங்கிழங்கு வறுவல். இப்போ நான் புளி கொஞ்சோண்டு வச்சுருக்கேன். இந்த புளியை இந்த குக்கரை கழுவிட்டு இந்த பருப்புலாம் வேஸ்ட் ஆகாதுல்ல, இதில் ஊற்றிடலாம். அதுதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம், கொதிக்கக்கூடாது ரொம்ப. சுவையான பருப்பு கூட்டு தயாராகிடுச்சு. இல்லை நம்ம நெய் போட்டு சூடு சாப்பிட்டதில் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து நான் உப்பு போடலை, கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இதுக்கு வந்து நான் சால்ட்டு தான் போட்டுக்கிறேன். ஓகே, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பருப்பு கூட்டு எடுத்து ரசம். பருப்பு போட்டு ரசம். இப்போ வந்து இந்த ரசத்தை ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கிறேன். இதில் நான் என்ன பண்ண போகிறேன், ஃப்ரை பண்ண போகிறேன் கிழங்கு. எண்ணெய் ஊற்றி கிழங்கு ஃப்ரை பண்ணோன்னா லஞ்சு ரெடி.
சின்சியரான லஞ்ச் ரெடி, டேஸ்டியான லஞ்ச் ரெடி. ஓகே, இப்போ நான் எண்ணெய் ஊற்றிக்கிட்ட கடாய் சூடாயிடுச்சு. இனிமேல் இதை மட்டும் வறுக்க வேண்டியது தான். சுவையாக ஃப்ரை பண்ணிடலாமா? லஞ்ச் தயாராகிடுச்சு. எண்ணெய் சூடாயிடுச்சு. சேப்பங்கிழங்க இப்படி தனித்தனியாக, ஏற்கனவே அது வெந்தது தான், அதனால் சும்மா முருவலாக ஃப்ரை பண்ணி எடுத்தால் போதும். எண்ணெயில் இது போட்டு பொரிச்சா சுவையான லஞ்ச் ரெடி. கொஞ்சமாக அப்படி வறுத்து மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் எண்ணெய் சூடான பிறகு கொஞ்ச நேரம் வச்சு தான் இதை கலரி விடணும். சேப்பங்கிழங்கு வறுவல் தயாராகிடுச்சு. ஓகே, சேப்பங்கிழங்கு வறுவல் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஏன்னா நம்ம இதில் அரிசி மாவு, சோள மாவு, கார்ன்ஃப்ளவர் இருக்கோம்ல, அதனால் கிறிஸ்பியாக இருக்கும். இது எண்ணெயிலே பொரிச்சு எடுக்கும்போது இன்னும் நல்லாயிருக்கும். சுவையான லஞ்ச் தயாராகிடுச்சு. சேப்பங்கிழங்கு ஃப்ரை, ஒயிட் ரைஸ், பருப்பு போட்டு எடுத்து ரசம், பருப்பு ரசம். உங்களுக்கு இந்த லஞ்ச் பிடிச்சிருந்தா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.